சூர்யா வந்து வீட்டுக்கு வரத பார்த்துட்டு மகா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் தான் ஃபோன் எடுக்கல. அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. மாப்பிள வந்துட்டீங்களா? வாங்க வாங்க அப்படின்னோடனே, இல்ல இல்ல அத்தை, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மீனை கொடுக்குறாரு கையில. என்ன மாப்பிள மீனை வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, உடனே வந்து மகா இந்த மீனை நீ சமைச்சு கொடுக்குறியா அப்படின்னோடனே, அதெல்லாம் என்னால் முடியாது. எதுக்காக மீன்லாம் வாங்கிட்டு வரீங்க வீட்டுக்கு அப்படி திட்டுறாங்க. நான் அழகிக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அழகியும் கூட வந்திருக்கா. அவள் தான் மீன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா. அப்புறம் ஓ இஷ்டம் மகா அப்படின்னோடனே, சரி சரி இப்போ அழகின்னு சொல்லிட்டீங்க, சரி சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறாங்க. சமைச்சிட்டு அழகி கூட்டுறாங்க. அழகி வந்து ஐயோ எனக்கு மீன்லாம் பிடிக்காது, அப்பா தான் மீன் வாங்கினாரு, எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு செமையா டென்ஷன். சூர்யா ஏன் இவ்வளோ பண்ணீங்க, வேணும்னு பண்ணீங்களா அப்படின்னு, உனக்கு மீன் பிடிக்கும் தான் வாங்கிட்டு வந்தேன், ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கோவப்படுறாங்க. ஓடியே போயிடுறாரு சூர்யா. இதை பார்த்து கோடீஸ்வரி வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்டி இப்படி இருக்க, எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருப்ப, இங்கே பாரு நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. சூர்யா உங்ககிட்ட எப்படிலாம் பழகுறாரு, எப்படிலாம் வந்து வளைய வளைய வராரு, அன்புக்காக ஏங்குறாரு, ஏன் மகா இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அட்வைஸ் பண்ணுறாங்க. உன்னை மகா யோசித்து பார்க்குறாங்க. உண்மையிலே பாவம் தான் இல்லை அவர் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து செமையாக டென்ஷனாக உட்காந்துருக்காங்க அனாமிகா. அனாமிகா வந்து அப்படியே வந்து பயங்கரமாக இருக்காங்க. அப்போ விஜய் உள்ளே வராரு. என்ன விஜய் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ளே கூட வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இங்கே பார், உனக்கு எனக்கு செட்டே ஆகாது, தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காது, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு வந்து கூச்சமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த பொண்டாட்டி ஒருத்தி இருக்கா காத்துட்ருப்பான்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு வெளியே உட்காந்துருக்கீங்க. எதுவுமே என்கிட்ட பேசணுன்ற அவசியம் கிடையாது. உன்கிட்ட பேசணுமா, உன் மூஞ்சில் முழிச்சாவே பாவம், உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்றாரு. அதை கேட்டு அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, உங்கள் பொண்டாட்டி ஸ்தானத்தை நான் விட்டு தரவும் மாட்டேன், இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பவும் மாட்டேன். எல்லாரும் பிளான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீட்டை விட்டு கிளப்பதான் நான் பிளான் பண்ணுறாங்க. ஆமாம், உன்னை பிளான் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா நீயே உனக்கு பிளான் பண்ணிப்ப அப்படின்னு. என்ன விஜய் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் பின்ன என்ன, உன் தலையில் நீ எதிராக மண்ணை வாரி கொட்டிக்கிற, மற்றவங்க கொட்டுறதுக்கு என்ன இருக்குது? இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணது நீ தானே, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? எல்லாரையும் பற்றி ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருப்பியா? எல்லாரும் உன்னை நல்ல மாதிரி நினைக்கிறாங்க, ஆனால் நான் அப்படி நினைக்கல. கூடிய சீக்கிரம் உன்னை பிரிந்து நினைக்கிறேன். இங்கே பாரு அனாமிகா, நீயும் நானும் டைவர்ஸ் பண்ணுறதா நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க அனாமிகா. டைவர்ஸா? அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது. நீ என்ன கொடுக்க முடியாது சொல்கிறது? நான் உன்னை விட்டு பிரிஞ்சே தீருவேன், நீ எனக்கு தேவையே கிடையாது அப்படின்றாரு. அதை கேட்டு அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஐஸ்வர்யா அதுக்கப்புறம் வந்து நம்ம அழகி 3 பேருமே வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே வந்து என்னம்மா அழகிய அங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. இல்லை அழகி அவரும் வந்தார், அப்படியே அழகி விட்டுட்டு போனார் அப்படி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷமாக எல்லா விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மீன் வாங்கி குழம்பு வச்சாங்க, அதை எடுத்துகிட்டு வந்தேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு வந்து தாத்தாக்கும் கொடுக்குறாங்க. நிச்சயமாக அம்மா நல்லா இருக்கு மீன், மீன் என்ன திடீர்னு வாங்கியிருக்க, எல்லாம் அவங்க பேரை வாங்கின இந்த மீன் தான் சாப்பிடுங்க அப்படின்னோடனே உடனே வந்து இப்போ மீன்லாம் வாங்கிட்டு இருந்தானா பாத்தியா, இந்த சூர்யாவை மீன் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்து சமைக்க சொல்லியிருக்கான். மகா உன் மேலே எவ்வளோ பெரியும் பார்த்தியா அப்படின்னோடனே உடனே மகா பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் அழகிக்காக வாங்கிட்டு வந்தார் அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை, அழகிக்கு மீன் பிடிக்காதுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏன் சூர்யாவுக்கும் தெரியும், ஆனால் வேணும்னு வாங்கியிருக்கானா என்ன அர்த்தம், உனக்காக தான் வாங்கியிருக்கான் அப்படி சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னே வந்து மகா வந்து வெக்கப்படுறாங்க. மகா வெக்கப்பட்டுட்டா, இதுக்கப்புறம் சூர்யாவை கண்டிப்பாக வந்து மன்னிச்சிடுவா அப்படின்னு சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து சூர்யா வந்து பதுங்கி பதுங்கி வராரு. ஐயோ மகா நம்ம மேலே கோவமாக இருக்காளே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. வந்தோடனே என்ன நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னோடனே, லேட்டாக வரேனா பின்ன, நாங்கள்லாம் எப்போ வந்தோம் வீட்டுக்கு, நீங்கள் தானே முதல் ஆளாக வீட்டுக்கு வந்தீங்க, ஆனால் நீங்கள் மட்டும் லேட்டாக வரீங்க. இல்லை மகா, நீ என் மேலே கோவமாக இருக்கல்ல, அதான் அப்படியே நம்பிட்டேங்க, நீங்கள் ரொம்ப நடித்து கொட்டாதீங்க அப்படின்றாங்க. அப்படியே பயந்த மாதிரியே நடிக்கிறீங்க, நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன் கொஞ்ச நாளாக, அப்படியே பயந்த மாதிரி நடிக்கிறது, அப்படியே பாவமாக முகத்தை வச்சுக்கிறது, அப்படியே ஓவராக பண்ணாதீங்க அப்படின்னு. என்ன மகா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சிரிக்கிறாங்க.